ஆதன் தங்கமணியுடன் சண்டை போடும் பாணியில் நின்று கொண்டிருந்தார். தங்கமணியும் சண்டைக்கு தயாராகத்தான் நின்று கொண்டிருந்தார். சுற்றியும் இருந்த கூட்டம் ஆதனை விட தங்கமணி மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவனுடன் ஆதன் சண்டையிட்டால் பிரச்சனை ஆதனுக்குத்தான் நின்று கூட்டத்திற்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை மட்டும் செய்துவிட்டு நின்று கொண்டிருந்தார். தங்கமணி ஆதனை கொன்றே ஆக வேண்டும் என்ற ஆவேசத்துடன் நின்று கொண்டிருந்தார். ஆதன் தங்கமணிக்கு அருகில் சென்று அவனை நெஞ்சில் கை வைத்து தள்ளிவிட்டு அசோகனையும் அதுல்யாவையும் தூக்கிவிட்டார். அப்போது அதுல்யாவின் கைகள் கட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்து ஆதன் கோபத்தில் ஓங்கி அந்த கட்டியிருந்த சங்கிலியை அடித்தார். அந்த கட்டு சுக்குநூறாக உடைந்து தெரித்தது. அதை பார்த்த தங்கமணி, அருள்மொழி மற்றும் அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ஆனா இதை செஞ்சவன நான் சும்மா விட மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று ஆறுதலும் மன்னிப்பும் கூறினான். அசோகனுக்கு அந்த கோஸ்ட் பிளேட் சக்தி தாக்கியதால் அவனது இடுப்பு பகுதியில் இருக்கும் எலும்பு உடைந்திருந்தது. அதனால்தான் அவன் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த வலியிலும் அசோகன் ஆதனை பார்த்து, எனக்கு எதுவும் இல்லடா தம்பி, இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீ இதை நினைச்சலாம் கவலைப்படாத, எனக்கு நீ அந்த 5வது நிலை காலடி பாறையில சக்திய முழுசா எடுத்துட்டு வந்ததே சந்தோஷம் தாண்டா என்று சிறு புன்னகையுடன் கூறினார். அசோகனின் வார்த்தைகள் ஆதனுக்கு தெம்பூட்டினாலும் அவன் படும் கஷ்டங்களையும் வலியையும் ஆதன் புரிந்து கொண்டான். ஆதனுக்கு தன்னை எறியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. இவர்கள் இருவரும் சாத்தனார் குருவிடம் சேருவதற்கு முன்பு இவர்கள் இருவருக்கும் எந்த ஒரு பழக்கமும் இல்லை என்பதுதான் உண்மை. அன்று ஒரு நாள் 9வது லெவல் சக்தியை வைத்திருக்கும் கந்தர்வனுக்கும் அசோகனுக்கும் சண்டை வந்தபோது அவன் 9வது லெவல் சக்தி உள்ளவனாக இருப்பினும் அசோகனுக்காக ஆதன் குரல் கொடுத்து நின்றான். அந்த நன்றியை பறைசாற்றும் விதத்தில்தான் அசோகன் ஆதனுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறான். அன்று முதல் ஆதனை தனது உடன்பிரவா சகோதரனாகவே அசோகன் பழகி வருகிறார். அப்போது தட்டுத்தடுமாறி அதுல்யாவும் எழுந்து நின்றாள். அதை பார்த்த ஆதன் தனது வருத்தத்தை அவளுக்கும் கண்ணால் பரிமாறினான். அதை பார்த்த அதுல்யாவும் சிறு புன்னகை செய்தாள். இந்தாங்கண்ணா, நீங்களும் அக்காவும் ஆளுக்கு ஒரு ஹீலிங் மாத்திரை சாப்பிடுங்க, நான் திருப்பி கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு வர்றேன் என்று ஆதன் அசோகனை பார்த்து கூறிவிட்டு அதுல்யாவை பார்த்து, அக்கா அண்ணனை பாத்துக்கோங்க, நீங்க 2 பேரும் ஓரமா ஒரு இடத்துல சேஃபா நில்லுங்க, இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க என்று கூறினான். அசோகனால் அப்போது பேச முடியவில்லை. அவன் அதுல்யாவை பார்த்து சைகை செய்தான். அதுல்யா ஆதனை பார்த்து, ஆதன், நீ நினைக்கிற மாதிரி அந்த கோஸ்ட் பிளேட் சாதாரண ஆயுதம் இல்லடா, அது ரொம்ப ஆபத்தான ஒண்ணு, நீ எது பண்ணாலும் பார்த்து பண்ணுடா என்று கூறினாள். அக்கா, இன்னைக்கு அவன் எதை பயன்படுத்தினாலும் சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா ஒரு இடத்துல சேஃபா இருங்க என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் அதுல்யா சரி என்றவாறு தலையசைத்து விட்டு அசோகனை அழைத்துக் கொண்டு ஓரமாக சென்று நின்றாள். அங்கிருந்த கூட்டம் ஆதனையும் தங்கமணியையும் பார்த்துவிட்டு, இப்ப இங்க நடக்க போற சண்டை கண்டிப்பா ரொம்ப கொடூரமா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்கமணியும் ஆதன் மேல கொலவரியில இருக்கான், அதே போல ஆதனும் சமாதானமா போற மாதிரி எல்லாம் தெரியல என்று கூட்டத்தில் ஒருவன் கூறினான். அதை கேட்டு அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் தங்கமணியை பார்த்து, நீ பண்ணின பாவத்துக்கு நீ சாக போற நேரம் வந்துருச்சு தங்கம், நீ அவங்க கிட்ட சொன்னதையே உன்கிட்டயும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீயும் உன் கூட அலைக்கா நிக்கிற அருள்மொழியும் அசோகன் அண்ணா கிட்டையும் அதுல்யா அக்கா கிட்டையும் மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்க 2 பேருக்கும் உயிர் பிச்சை போடுறேன், இல்லனா வலினா என்னன்னு நீங்க 2 பேரும் பாப்பீங்க பாத்துக்கோங்க என்று கூறினான். ஆதன் பேசியதை கேட்டு தங்கமணி சத்தமிட்டு சிரித்து விட்டு, டே பொடிப்பயல, நீ எல்லாம் எனக்கு உத்தரவு போடுறியா? 6வது லெவல் சக்தி வச்சிருக்க அறகுறையான அதிக பிரசங்கி நீ எங்க? 9வது லெவல் இருக்க நான் எங்க? உன்னெல்லாம் ஜெயிக்கவும் கொல்லவும் நாங்க 2 பேர் வேணாண்டா பொடிப்பயல, நான் ஒருத்தனே போதும், நீ அவனை கணக்கிலே சேர்த்துக்காத. பிரச்சனை உனக்கும் எனக்கும், சண்டை உனக்கும் எனக்கும் தான், இதுக்கு நடுவுல யாரு வர வேணாம், சரியா? அப்புறம் என்ன சொன்ன, வலினா என்னன்னு காட்டுறியா? உனக்கு நரகத்தோட வாயிலேயே காட்டுறேன், வாடா பொடிப்பயல என்று கூறினான். தங்கமணி ஏன் தன்னை இவ்வளவு உயர்த்தியும் ஆதனை தாழ்த்தியும் பேசுகிறான் என்றால், இந்த மதுரா அகாடமியிலேயே 9வது லெவல் சக்தி உள்ள தங்கமணியை எதிர்க்கவும் அவனை ஜெயிக்கவும் ஒருவரும் இல்லை. அந்த தைரியத்தில் தான் தங்கமணி ஆதனிடம் இப்படியெல்லாம் திமிராகவும் ஏளனமாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் அங்கிருந்த கூட்டத்தினருக்கும் தெரியும். ஐயோ பெருமாளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன அடிச்சு கொன்றாதீங்க தங்கமணி அண்ணா, நானே சின்ன பையன், என்ன அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று ஆதன் தங்கமணியை கிண்டல் செய்துவிட்டு,
நீ என்ன கொன்னுட்டா அப்புறம் உனக்கு யாருப்பா மரணத்தை கொடுக்கறது? உன்னை கைலாசம் அனுப்பி வைக்கதான கடவுள் என்ன படைச்சிருக்காரு. வா 2 பேரும் ஒண்டி கொண்டி மோதி பார்க்கலாம். இந்த சண்டையோட முடிவுல ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். வாடா பாத்துக்கலாம் என்று சிங்கம் போல கர்ஜித்தான். அதை பார்த்த அந்த கூட்டத்திற்கே குலை நடுங்கியது. அந்த கூட்டத்தினருக்கு ஒரு பக்கம் ஆதன் 5வது நிலை காலடி பாறையில் சக்தி பெற்று வந்திருக்கிறான். அதனால்தான் இவன் தங்கமணியிடம் இப்படி தேவையில்லாமல் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தார்கள். இன்னும் சிலர் ஆதன் சொல்வதை போல் செய்தால்தான் இந்த தங்கமணி போன்ற ஆட்களுக்கு எல்லாம் கொட்டம் அடங்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் பேசியதை கேட்ட பருள், இந்த ஆதனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? இவன் எதுக்கு தங்கமணி கிட்ட 1-on-1 சண்டைக்கு கூப்பிடுறான்? இவனுக்கு தங்கமணியோட சக்தியை பத்தி தெரியுமா தெரியாதா என்று நினைத்தாள். அப்போது அதுல்யா அசோகனை பார்த்து, என்னடா ஆதன் தங்கமணியை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான்? இவனுக்கு இந்த தங்கமணியோட சக்தியை பத்தி தெரியுமா தெரியாதா? இவன் தேவையில்லாம இப்படி எல்லாம் சவால் விட்டு இவனுக்கு ஏதாவது ஆயிட போதுரா. நான் வேணும்னா போய் அவனை கூட்டிட்டு வந்துட்டுமா என்று கேட்டாள். இல்ல அதுல்யா, பயிற்சியால சக்தி பெற்றவனுக்கும் இயற்கை கிட்ட இருந்து சக்தி பெற்றவனுக்கும் சக்தி வேற வேற. அப்படி பயிற்சியால சக்தி பெற்றவன் தங்கமணி, இயற்கை கிட்ட இருந்து சக்தி பெற்றவன் ஆதன். இப்போ ஆதனுக்கு தங்கமணியை விட மனசளவுலயும் உடல் அளவுலயும் சக்தி அதிகம். ஒரு மனுஷன் என்னதான் சக்தியானவனா இருந்தாலும் அவன் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாதவனா இருந்தா அவனை யாராலும் அழிக்க முடியும். அதனால ஆதன் இந்த விஷயத்தை பாத்துக்குவான். நம்பிக்கையோட இருப்போம். அதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் என்று கூறினான் அசோகன். அவன் பேசியதை கேட்டு அதுல்யாவும் சரி என்றவாறு தலையசைத்து விட்டு, கடவுளே, இந்த சண்டையில ஆதனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது என்று நினைத்தாள். இந்த ஆதனுக்கு என்னதான் புதுசா சக்தி கிடைச்சிருந்தாலும் இவன் அந்த தங்கமணிக்கு ஈடா வர முடியாது. அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தான் என்று நினைத்து வருத்தப்பட்டாள் பருள். அவள் வருத்தப்பட்ட சிறிது நேரத்திலேயே, இந்த ஆதனுக்காக நம்ம எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கோம்? இந்த ஆதனும் நம்மளும் தான் எலியும் புனியும் மாதிரியாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம அவனை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம். அந்த கூட்டத்துல ஒருத்தரா நம்மளும் நின்னு பார்த்துட்டு போக வேண்டியதுதான் என்று நினைத்தாள். இந்த 1-on-1 சண்டை என்பது அந்த மதுரா அகாடமியில் ஒரு மாவீரனுக்கும் மற்றொரு மாவீரனுக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டையாகும். இதில் ஒருவருக்கொருவர் மட்டுமே சண்டை போடுவார்கள். அதற்கு நடுவில் யாரும் செல்லக்கூடாது. இறுதியில் ஒருவன் வெற்றி வருவான், மற்றொருவன் மரணிப்பான். இதுதான் இந்த 1-on-1 சண்டையின் விதிமுறையாகும். இந்த சண்டையால் பல உயிர்கள் பறிபோயிருக்கிறது என்று பல வருடங்களாக இந்த சண்டையை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அது மட்டுமின்றி இந்த சண்டை நடந்தாலும் அது ஒரே லெவல் சக்தியுள்ள 2 நபர்களுக்குத்தான் சண்டை போட விடுவார்கள். அப்படி இருக்கும் போது ஆதன் 6வது லெவல் சக்தியை வைத்திருக்கிறான். மற்றொரு பக்கம் அந்த மதுரா அகாடமியின் அசைக்க முடியாத வீரனான தங்கமணி 9வது லெவல் சக்தியை வைத்திருக்கிறான். இது போட்டி விதிமுறைக்கு எதிரானதாகும். இருப்பினும் ஆதனே தங்கமணியை சண்டைக்கு அழைத்ததால் இந்த சண்டையை யாரும் தடுக்கப் போவதில்லை. தங்கமணி சத்தமிட்டு சிரித்துவிட்டு, என்னடா பொடி பயல, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்கிற? சரிடா, நான் 1-on-1 சண்டைக்கு தயார் என்று கூறினான். டே பேச்சக்கொரடா, சண்டை போட்டாதானே தெரியும் யாரு பொடி பையன்னு. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நல்ல வசனம் பேசுறடா தங்கம் என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்டு தங்கமணியின் கோபம் தலைக்கேறியது. அவன் ஒரு அடி முன் வைத்தான். அவனது கண்கள் இரண்டும் வெள்ளை நிறமாக மாறியது. அவனது கண்ணில் ஒரு லைட் எரிந்தது. அவனை சுற்றி ஷேடோ கோஸ்டுகள் வட்டமிட்டன. அதை அவன் தனது உள்ளங்கையில் அடக்கினான். அதன் பிறகு தனது கையை உயர்த்தி அவனது ஷேடோ கோஸ்ட் சக்தியை ஆதன் மீது தாக்கினான். இந்தாடா மொக்க, செத்துப்போ என்று கூறினான். ஆதனும் சற்றும் தாமதிக்காமல் தனது காலை தரையில் ஒரு அழுத்த அழுத்தி மேலே பறந்தான். அப்போது அவன் தனது மலை நடுக்க முத்திரை என்று கத்தினான். அந்த மலையை நடுங்க வைக்கும் சக்தி ஆதனின் கைகளுக்குள் தஞ்சம் புகுந்தது. அதை ஒரு டிராகன் போல உருவாக்கினான் ஆதன். அப்போது அந்த மலை நடுக்க சக்தியோடு சேர்ந்து தனது புது சக்தியான வேல்கம்பு சக்தி, அதாவது ஸ்பியர் சக்தியும் ஒன்று திரட்டி தங்கமணியை தாக்கினான் ஆதன். இந்த பக்கம் தங்கமணியின் ஷேடோ கோஸ்ட் வேகமாக வந்தது. அந்த பக்கம் ஆதனின் மலை நடுக்க சக்தியும் வேல்கம்பு சக்தியும் வேகமாக வந்து வானத்தில் மோதியதும் அங்கு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆனது. அத்துடன் அங்கு ஒரு மிகப்பெரிய பிளாஷும் அடித்தது. அங்கு நடந்ததை பார்த்த தங்கமணி தனது சக்தி ஆதனின் சக்தியை உடைத்துக் கொண்டு சென்று ஆதனை தாக்கி வீழ்த்தி விட்டது. அதனால்தான் இந்த சத்தம் என்று நினைத்தான். ஆனால் அங்கு அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால், தங்கமணியின் சக்தியை ஆதனின் சக்தி கூட முறியடித்து கீழே விழுந்திருந்தது. அதை பார்த்த தங்கமணி மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அங்கு நடந்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் சிறிது நேரத்துக்கு முன்புதான் தங்கமணியின் ஷேடோ கோஸ்ட் சக்தி ஒரு வெள்ளை நிற புலி ஸ்பிரிட்டையே அடித்து வீழ்த்தியது. அப்படி இருக்கும் போது இப்போது ஆதனின் சக்தியை அது ஏதும் செய்ய முடியவில்லை என்பதுதான் அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது.
அதை பார்த்ததும் தங்கமணி ஆதனை வென்றுவிடலாம் என்று நம்பிக்கையோடு இருந்தான். ஏனென்றால் தங்கமணியிடம் கோஸ்ட் பிளைட் சக்தி எனும் மிகப்பெரிய சக்தி இருந்தது. அதை இதுவரை யாருமே வென்றது இல்லை. அதை எதிர்த்தவர் அவனை அடிபணியாமலும் இருந்ததில்லை என்பதற்கு அசோகனே ஒரு பெரிய உதாரணமாவான். அதன் பிறகு ஆதன் சற்றும் யோசிக்காமல் அவனது அடுத்த சக்தியான பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் என்று கத்தினார். அதை கேட்டு தங்கமணியும் அங்கிருந்த கூட்டத்தினரும் ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த சக்தியை அவர்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டது கூட இல்லை. அது மட்டுமின்றி ஆதன் அந்த சக்தியை பயன்படுத்தியதும் தரையில் இருந்து மேலே 5 அடி பறந்துவிட்டு அப்படியே காற்றில் பறந்தான். அப்போது பட்டாம்பூச்சிகள் போல படிக்கட்டுகள் வந்தன. அதில் நடந்து சென்று மேலே நின்றான் ஆதன். அதை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், இந்த சக்தி ரொம்ப புதுசாகவும் சூப்பராகவும் இருக்கே என்று கூறிவிட்டு ஆதனை பார்த்து விசிலடித்தான். அதில் நின்று கொண்டு 3-4 முறை தனது மலை நடுக்க சக்தியையும் ஸ்பியர் சக்தியையும் தங்கமணியை நோக்கி தாக்கினான் ஆதன். ஒவ்வொரு முறைக்கும் அவனது வேகமும் சக்தியின் தாக்கமும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்போது தங்கமணிக்கு அதில் இருந்து தப்பிக்கவே நேரம் சரியாக இருந்தது. அவனது சக்தியை பயன்படுத்தவே நேரமில்லை. தங்கமணி அந்த சக்தியால் தடுமாறுவதை பார்த்த பொருள், இது என்ன புது சக்தின்னு தெரியலையே, இந்த சக்தி தங்கமணியவே அவனோட சக்தியை பயன்படுத்த விடாம பின்னால தள்ளுது என்று நினைத்து ஆச்சரியமாக பார்த்தாள். தங்கமணி தடுமாறுவதை பார்த்த ஆதன், என்னப்பா தங்கம், இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? சண்டைக்கு முன்னாடி வார்த்தைக்கு வார்த்தை பொடிப்பையன் பேசினியடா, இப்ப இந்த பொடிப்பையனோட பலத்தை பாத்தியாடா செல்லக்குட்டி என்று கிண்டலாக கூறினா. அதுக்குள்ள யாரு பெரியாலும் முடிவு பண்ணிடாதரா பொடிப்பையில, இன்னும் இந்த சண்டை முடியல, இதுக்கப்புறம் தான் இந்த சண்டையை ஆரம்பிக்க போகுது என்று கூறினான் தங்கமணி. அப்படியா தங்கம்? ஐயோ, நான் கூட சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சு உன்னை ஓட ஓட விரட்டிக்கிட்டு இருக்கனே, அப்ப இன்னும் சண்டை ஆரம்பிக்கலையா என்று மீண்டும் கிண்டலாக கூறிவிட்டு அவனது மலைநடுக்க சக்தியையும் ஸ்பியர் சக்தியையும் வைத்து தாக்கினான் ஆதன். அப்போது அங்கு தங்கமணியிடம் ஒரு பிளாஷ் அடித்தது. அதில் அந்த ஸ்பியர் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்தது. அதை பார்த்த ஆதனுக்கு அங்கு என்னதான் நடக்கிறது என்று பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தான். தங்கமணியை சுற்றி கருப்பு நிறத்தில் ஷேடோ கோஸ்டுகள் வட்டமிட்டன. அங்கு ஆயிரக்கணக்கான கோஸ்டுகள் சத்தமிட்டுக் கொண்டே வந்து அவனை வேகமாக வட்டமிட்டன. அப்போது தங்கமணி தனது கையை வானை நோக்கி உயர்த்தி ஷேடோ கோஸ்ட் அல்டிமேட் பவர் என்று கத்தினார். அப்போது அந்த ஆயிரக்கணக்கான கோஸ்டுகளும் அவனது கையில் வந்து தஞ்சம் புகுந்தன. அத்துடன் தங்கமணியின் 2 கண்களும் சிவப்பு நிறமாக மாறியது. அதை பார்த்த அங்கிருந்த கூட்டத்தினர் மிகவும் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த கோஸ்ட் சக்தியால் அங்கிருந்த சூரியனே மறைந்து விட்டது. அந்த இடம் முழுக்க கருமை நிறம் சூழ்ந்தது. தங்கமணியின் தாக்குதலை சமாளிப்பான ஆதன் அங்கிருக்கும் கூட்டத்தினருக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். தங்கமணி ஷேடோ கோஸ்டின் உச்சக்கட்ட சக்தியான 1000 கோஸ்டுகள் சக்தியை வெளியெடுத்தான். அப்போது அந்த வானமே கருமை நிறத்தில் மாறியது. அது மட்டுமின்றி அந்த இடமே இருள் சூழ்ந்தது. அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் கதிகலங்கினார்கள். இருப்பினும் தங்கமணியை பார்த்து அங்கு நடப்பதை பார்த்தும் ஆதன் பயப்படவில்லை. அந்த 1000 கோஸ்டுகளை ஒன்று திரட்டி ஆதனை தாக்கினான் தங்கமணி. அந்த 1000 கோஸ்டுகளும் வேகமாக ஆதனை தாக்க வந்தன. அப்போது அதன் வலிமை தெரியாததால் ஆதன் அந்த பட்டாம்பூச்சி படிக்கட்டில் இருந்து கீழே வந்து நின்றான். அந்த 1000 கோஸ்ட் சக்தி அவனை சூழ்ந்து தூக்கி கொண்டு சென்று அங்கிருந்த ஒரு மரத்தில் அடித்து கீழே விழுக வைத்து அவனை சுற்றி அந்த 1000 கோஸ்டுகளும் வட்டமிட்டன. அதில் ஆதன் எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் அந்த 1000 கோஸ்டுகளும் அவனை தரையில் போட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தன. அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் ஆதனின் அத்தியாயம் முடிந்தது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அப்போது தங்கமணி தனது சக்தியை யாராலும் வெல்ல முடியாது என்று அனைவரையும் பார்த்து கத்திக் கொண்டிருந்தான். அந்த சமயம் ஆதனின் கை மட்டும் வெளியே வந்தது. அப்போது அவன் ஸ்பியர் ஸ்பிரிட் என்று கத்தினான். அந்த சத்தம் கேட்டதும் அனைவரும் திரும்பி ஆதனை பார்த்தார்கள். தங்கமணியும் திரும்பி ஆதனை பார்த்தான். அப்போது வானத்தில் இருந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஒரு ஸ்பியர் வந்து அவனது கையில் நின்றது. அந்த ஸ்பியரை வேகமாக சுத்தினான் ஆதன். அது வெறும் வெள்ளை நிறமான ஸ்பியர் இல்லை, அது மின்னல் ஸ்பியர் ஆகும். அந்த ஸ்பியர் அந்த கோஸ்டின் மீது பட்டதும் அந்த கோஸ்டுகள் ஒவ்வொன்றாக கருகி இறந்து போக ஆரம்பித்தன. அதை பார்த்த கூட்டத்தினர் மட்டுமல்ல, தங்கமணியே அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி சாத்தியம்? என் ஷேடோ கோஸ்ட் சக்திய
எதிர்க்கிற அளவுக்கு கூட யாருக்கும் சக்தி இருக்காது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு மட்டும் எப்படி என் ஷேடோ கோஸ்ட் கொல்ற அளவுக்கு சக்தி கிடைச்சிருக்கு என்று தனக்குள் நினைத்து குழம்பினான். அப்போது டக்கென்று ஆதன் தரையில் இருந்து எழுந்து நின்றான். அவன் கையில் வைத்திருந்த ஸ்பியருடன் ஒரு வேட்டைக்காரன் போல நின்று கொண்டிருந்தான். தங்கமணியின் ஷேடோ சக்தியை வென்று நின்று கொண்டிருக்கிறான் ஆதன் என்று அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனின் உடம்பில் அந்த ஷேடோ கோஸ்டுகள் ஏற்படுத்திய காயங்கள் இருந்தன. இருப்பினும் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த அருள்மொழியின் அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் தங்கமணிக்கு அருகில் சென்று, வேணாண்டா, இவனை கொல்லான்னு நினைக்கிறது ஒருவேளை அது உனக்கு எதிராக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவன் சாதாரண ஆள் இல்லடா. இவன் அந்த 5வது காலடி நிலை பாறையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். அதனால நீ இப்போ இந்த சண்டையை நிறுத்துறதுதான் நல்லதுடா என்று கூறினான். அதை கேட்டு தங்கமணி கோபமாக திரும்பி அருள்மொழியை பார்த்தான். அப்போது ஆதன் தங்கமணியை பார்த்து, என்ன தங்கம், எப்படி இருந்துச்சு என்னோட மூவ்? நீ அடிக்கும் போது என்னடா எதுவும் பண்ணாம நிக்கிறானே நினைச்சிருப்ப இல்லையா? அப்புறம் ஷேடோ கோஸ்டிகள் வந்து என்ன தரையில தள்ளி அடிக்கவும் நான் செத்துருவேன்னு நினைச்சிருப்பியே. இந்த சீனெல்லாம் இங்கெல்லாம் தங்கம், கொஞ்சம் ஆட விட்டு அடிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்று கூறினான். அதை கேட்டதும் தங்கமணியின் கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது அதிக சக்தி மிகுந்த கோஸ்ட் பிளைட் சக்தியை எடுக்க முடிவு செய்தான். தங்கமணி தனது 2 கைகளையும் விரித்து வானத்தை நோக்கி உயர்த்தி கோஸ்ட் பிளைட் என்று கத்தினான். அப்போது அதை கேட்ட அங்கிருந்த கூட்டம் பதட்டமடைந்தது. அங்கு நிலமெல்லாம் அதிர ஆரம்பித்தது. தங்கமணியின் கையில் அந்த கோஸ்ட் பிளைட் வந்து தஞ்சம் புகுந்தது. அதை பார்த்த ஆதன் அசராமல் நின்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது கையிலும் ஒரு மின்னல் ஸ்பியர் இருந்தது. அதனால் அங்கிருந்த கூட்டத்தினர் இருவரையும் பார்த்து மிரண்டு போனார்கள். இன்னைக்கு இந்த ஆதன் சாகாம இங்கிருந்து போக மாட்டான் போல இருக்கு. இந்த ஆதன் தேவையில்லாம தங்கமணியை பகைச்சுக்கிட்டான் போல என்று தனக்குள் அருகில் இருந்த ஒரு நபரிடம் கூறினான் கூட்டத்தில் ஒருவன். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த கோஸ்ட் பிளைடை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான். அப்போது தங்கமணி ஆதனை பார்த்து, அந்த ஷேடோ கோஸ்ட் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த கோஸ்ட் பிளைட் கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுரா என்று கூறிவிட்டு அந்த கோஸ்ட் பிளைடை ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த கோஸ்ட் பிளைட் வேகமாக ஆதனை தாக்க வந்தது. ஆதன் உடனடியாக அவனது மின்னல் ஸ்பியரை வைத்து சிலம்பம் போல சுற்றுவதற்கு ஆரம்பித்தான். அப்போது அந்த மின்னல் ஸ்பியர் பட்டு அந்த கோஸ்ட் பிளைட் எல்லாம் அங்கும் இங்கும் சென்று விழுந்தது. அது விலகும் இடமெல்லாம் ஒரு வெடிகுண்டு வெடித்தது போல டம் டம் என்று வெடித்து சிதறியது. அதை பார்த்த அந்த கூட்டத்தினர் அனைவரும் காதை மூடிக்கொண்டு அங்கேயே அமர்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்த்த ஆதன் அந்த திசையில் அந்த கோஸ்ட் பிளேடை அடிக்காமல் தங்கமணியையும் அருள்மொழி இருக்கும் திசையில் நோக்கி நடந்தான். அதை பார்த்த அருள்மொழி வேகமாக சென்று அந்த பக்கம் தரையில் விழுந்து அவனுக்கு மட்டும் பாதுகாப்பு ஷீல்ட் போட்டுக் கொண்டான். அப்போது தங்கமணியும் தனது கோஸ்ட் பிளேடில் இருந்து தப்பிக்க தனக்கு ஒரு பிளைட் ப்ரொடக்ஷன் ஷீல்டை போட்டுக் கொண்டான். அப்படி இருந்தும் அந்த கோஸ்ட் பிளேட் பட்டு தங்கமணியின் ப்ரொடக்ஷன் ஷீல்டில் விரிசல் விட்டது. அப்போதுதான் தங்கமணியின் கோஸ்ட் பிளேடின் சக்தி எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்று அவனுக்கே தெரிந்தது. ஆதன் செய்வதை பார்த்த அதுல்யா திரும்பி அசோகனை பார்த்தாள். அசோகன் அந்த வழியிலும் சிரித்துவிட்டு, இது ஆச்சரியம் இல்ல அதுல்யா, இதுதான் அந்த தங்கமணியோட அழிவுக்கான அறிகுறி என்று கூறினான். ஆமாடா, இப்போ அந்த தங்கமணி இறந்தாதான் அவன் பண்ண பாவத்துக்கு சரியான தண்டனையா இருக்கும். இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் இன்னொருத்தரை காயப்படுத்த பயப்படுவாங்க என்று கூறினாள் அதுல்யா. இவ்வளவு தைரியமாக பேசும் அதுல்யாவும் தங்கமணியும் தனது கோஸ்ட் பிளேட் சக்தியை பயன்படுத்துவதை பார்த்து பயந்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இப்போது ஆதனின் அதிரடியை கண்ட அதுல்யா அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அடைந்தாள். இந்த ஆதனுக்கு எங்கிருந்து இந்த சக்தி வந்துச்சு? அதுவும் தங்கமணியோட சக்தி வாய்ந்த கோஸ்ட் பிளேட் சக்தியை அடிச்சு உடைக்கிற அளவுக்கு. இவன் தங்கமணியை எதிர்த்து நிற்கும் போது முட்டாள்தனம் பண்ணிட்டானோன்னு நினைச்சோம். ஆனா இப்போ நம்ம நினைச்சதுதான் முட்டாள்னு ஆதன் அவனோட சக்தியை வச்சு காட்டிட்டான் என்று நினைத்தாள் பருள். தங்கமணி ஆதனை பார்த்து, நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டடா, இனி இங்க நடக்க போற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்ல என்று கோபமாக கூறிவிட்டு கோஸ்ட் ஸ்லாஷ் என்று கத்தினான். அடேடே, நீ என்ன சக்தி வேணாலும் பயன்படுத்திக்கோ, ஆனா இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விடவே மாட்டேன் என்று கூறினான் ஆதன். என்னது கோஸ்ட் ஸ்லாஷ் சக்தியா? இது ரொம்ப ஆபத்தான ஆயுதம் ஆச்சே. இது மின்னலும் கோஸ்டும் சேர்ந்த ஒரு வாளாச்சே. இது உயிர் போற நேரத்துலதான் பயன்படுத்தணும்னு எல்லா குருவும் சொல்லி கொடுத்திருக்காங்க என்று நினைத்தான் வேட்டையன். அங்கு கூடியிருந்த கூட்டமே அந்த கோஸ்ட் ஸ்லாஷ் சக்தி என்று கேட்டவுடன் குழப்பமடைந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யாரும் அந்த சக்தியை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். ஏன், ஆதனுக்கே இந்த சக்தியின் வலிமையை பற்றி தெரியாது என்பதுதான் உண்மை. இருப்பினும் அவன் தன் மீதும் தனது புது சக்தியான ஸ்பியர் சக்தியின் மீதும் முழு நம்பிக்கை வைத்திருந்தான்.
அப்போது வானத்தில் இருந்து ஒரு மின்னல் வந்து தங்கமணிக்கு முன் விழுந்தது. அப்போது அங்கு ஒரு புகை மூட்டம் உருவானது. அந்த புகை கலைந்ததும் தங்கமணியின் கையில் ஒரு மின்னல் வாள் இருந்தது. அதை பார்த்து அந்த கூட்டத்தினர் மிரண்டு போனார்கள். தங்கமணி அந்த வாளை எல்லா திசையிலும் சுற்றி காண்பித்துவிட்டு ஆதனை தாக்க தயாராக நின்றார். ஆதன் தனது ஸ்பியரை எடுத்துக்கொண்டு தங்கமணியை தாக்க வேகமாக சென்றார். அப்போது தங்கமணி அந்த வாளை சுற்றி அந்த வாளின் பிரகாசத்தை வைத்து ஆதனின் கண்ணை கூசும்படி செய்தான். அப்போது ஆதனுக்கு அவனுக்கு முன்னால் இருந்த தங்கமணி தெரியவில்லை. அதை பயன்படுத்திக் கொண்ட தங்கமணி அவன் தனது வாளை வைத்து அங்கும் இங்கும் சுழற்றினான். அப்போது அந்த வாளில் இருந்து வந்த லைட் சக்தி ஆதனின் உடம்பை அங்கும் இங்கும் கிழித்தது. ஆதன் தனது உடம்பை பார்த்தான். அவன் உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டு இருந்தது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் ஆதன். ஏனென்றால் இது எப்படியாச்சு, தங்கமணி நம்ம பக்கத்திலே வரல, அப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு என்று தனக்குள் கண்ணை மூடி சிந்தித்து பார்த்தான். அப்போது அங்கு நடந்தது என்னவென்று ஆதனின் மனதில் ஓடியது. தங்கமணி அங்கிருந்து அருகில் வந்த ஆதனை வெட்டவில்லை. அவன் தனது மின்னல் வாளை வைத்து சுழற்றினான். அப்போது அந்த வாளில் இருந்து வந்த லைட் சக்தி தான் ஆதனின் உடம்பில் காயத்தை உருவாக்கியது என்று புரிந்து கொண்டான். காயப்பட்டு நின்று கொண்டிருந்த ஆதனை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், நம்ம கண்ணு மிக்க நேரத்துல தங்கமணி ஆதனுக்கு பக்கத்துல வந்து அவனை வெட்டிட்டு போயிட்டானே, இப்படி காயமானது ஆதனுக்கே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளவு சக்தி வாய்ந்த தங்கமணி கிட்ட ஆதன் தோத்து போனாலும் அவன் புகழ் எப்பவும் வரலாற்றுல பதிவாய்தான் இருக்கும் என்று கூறினான். அங்கிருந்த கூட்டத்தினருக்கு அங்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் தான் இருந்தார்கள். அந்த அறியாமையை கண்டு ஆதன் சிரித்துவிட்டு தங்கமணியின் அடுத்த தாக்குதலுக்கு தயாரானான். தங்கமணியின் அடுத்த தாக்குதலை ஆதன் தடுக்க மட்டுமே செய்தான். அவனால் தங்கமணியை எதிர்த்து அடிக்கவே முடியவில்லை. அவன் தடுத்துக் கொண்டே இருப்பதை பார்த்த தங்கமணி, என்ன ஆதன், என்னோட சக்தியை தடுத்து என்ன திருப்பி அடிக்க முடியலையா? நீ எல்லாம் என் கோஸ்ட் ஸ்லாஷ் சக்தியால சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா என்று திமிராக கூறினார். அப்படியா, இப்ப பாரு தங்கம் என்று ஆதன் கூறிவிட்டு அந்த கோஸ்ட் ஸ்லாஷ் சக்தியை தனது ஸ்பியரை வைத்து தங்கமணிக்கு திருப்பி விட்டான். அதை பார்த்த தங்கமணி பதட்டம் அடைந்தான். ஆனால் அந்த கோஸ்ட் ஸ்லாஷ் சக்தி தங்கமணிக்கு முன்னால் வந்து விழுந்தது. அப்போது மீண்டும் அங்கு ஒரு புகை மூட்டம் உருவானது. தங்கமணி அந்த புகையில் இருந்து வெளியே வந்ததும் அங்கு ஆதன் நின்று கொண்டிருந்தான். தங்கமணி கோபத்தில் தனது மின்னல் வாளை எடுத்து ஆதனை தாக்க வரும்போது ஆதன் தனது மின்னல் ஸ்பியரை தங்கமணியின் தொண்டையில் குத்திவிட்டான். அதை பார்த்து அந்த கூட்டத்தினருக்கே மூச்சு நின்றது போல உணர்ந்தார்கள். ஏனென்றால் ஆதன் தங்கமணியை கொன்று விட்டார். இந்த சண்டை இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு முடிவு வரும் என்றும் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அங்கிருந்த அதுல்யா, அசோகன், வருள், வேட்டையன் மற்றும் அருள்மொழி என்ற பெரிய சக்தி வாய்ந்தவர்களே அங்கு நடந்த விஷயத்தை நம்ப முடியாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தார்கள். தங்கமணி தனது தொண்டையில் அந்த மின்னல் ஸ்பியர் குத்தியதோடு தள்ளாடி கொண்டு நடந்து வந்தான். அப்போது ஆதன் அந்த ஸ்பியரை வேகமாக அவனது தொண்டையில் இருந்து உருவினான். தங்கமணியின் தொண்டையில் இருந்து ரத்தம் பீறிக் கொண்டு வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த கூட்டத்தினர் 2 அடி பின் சென்றார்கள். தங்கமணி ஆதனின் காலுக்கடியில் விழுந்து உயிரை விட்டான். இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த 6வது லெவல் ஆதன் எப்படி 9வது லெவல் சக்தி இருக்க தங்கமணியை கொன்னா? இது உண்மையா இல்ல பிரம்மையா என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தாள். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், இந்த ஸ்பெயர் சாதாரணமான ஆயுதம் இல்ல, இத சாதாரணமான ஆயுதம் நினைச்சதுனாலதான் தங்கமணி இப்ப இறந்துட்டான். அதுவும் இல்லாம 9வது லெவல் தங்கமணிய ஒரு 6வது லெவல் சக்தி உள்ளவன் கொன்னுட்டான்னா அவனும் சாதாரணமான சக்தி வாய்ந்தவன் இல்லடா. ஆதன் வேற லெவல்ரா, நீ உண்மையாலுமே வேற லெவல்ரா, அவன் சொன்னத நீ செஞ்சு காட்டிடடா என்று கூறினான். ஆதன் அந்த ஸ்பியரோடு நிற்கும் காட்சி அவன் இந்த உலகை காக்க வந்த வாரியர் காட் என்பதை போல கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். தங்கமணி ஆதனை தனது எண்ணற்ற சக்திகளை கொண்டு தாக்கினான். அவனை தரக்குறைவாகவும் பேசினான். இருப்பினும் அவன் தோல்வியை தான் அடைந்தான். ஆனால் ஏதும் பேசாமல் வேண்டிய நேரம் மட்டும் பேசிய ஆதன் தனது வெற்றியை பதிவு செய்தான். இதுதான் ஆணவத்தோடு பேசுபவனுக்கும் தேவைக்கு மட்டும் பேசுபவனுக்கும் உள்ள வித்தியாசமே. அவன் செய்த காரியத்தை பார்த்த வேட்டையனே அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் வேட்டையனும் ஆதனை கொல்வதற்கு தான் முயற்சி செய்தான். அவன் அந்த நீர்வீழ்ச்சி சக்தியால் அடிபட்டு விழுந்ததும் ஆதன் மீது கோபத்தில் தான் இருந்தான். ஆனால் இப்போது நடந்து முடிந்த சண்டையை பார்த்த வேட்டையன் தனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்று சிறிது சந்தோஷம் அடைந்தான். அப்போது அதுல்யா அசோகனை பார்த்து, இதெல்லாம் நிஜமா? ஆதன் அந்த தங்கமணியை எதிர்த்து நின்னதே நம்ப முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவன் அந்த தங்கமணியவே கொன்னுட்டான்டா. இது உண்மையா? என்னால நம்பவே முடியல என்று கூறினாள். இதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்ல அதுல்யா.
ஆதன் தன்னோட மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தி அந்த 5வது நிலை பாறையில சுமார் 7 மணி நேரத்துக்கும் மேல நின்னதுக்கான சக்திய அவன் பெற்றிருக்கான். அதை வச்சுதான் இந்த தங்கமணியோட கொட்டத்தை அடக்கியிருக்கான். அதுவும் இல்லாம அந்த 5வது நிலை பாறையில அவன் எந்த அசைவும் இல்லாம இருந்ததாலும் அங்க நடந்த எல்லா விஷயமும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அப்படி இருந்தும் நான் ஏன் அவனை காப்பாத்த கூப்பிடலன்னா, அவன் பாதியில வந்தா தங்கமணி கூட சண்டை மட்டும்தான் போட்டிருக்க முடியும். ஆனா அதை முழுமையா முடிச்சிட்டு வந்தா தங்கமணிய அழிக்கவே முடியும். அதனாலதான் நான் பொறுத்திருந்து பாருன்னு சொன்னேன் என்று கூறினான் அசோகன். அதை கேட்டதும் அதுல்யா சந்தோஷமாக தலையசைத்து விட்டு திரும்பி ஆதனை பார்த்தாள். ஆதனும் அவர்கள் இருவரையும் பார்த்தான். ஆதன் அடுத்து செய்ய போவது என்ன? அருள்மொழிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.